கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி அந்த விசுவாசத்தை தூக்குகிறவரும் அதை நிறைவேற்றுவருமாய் இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வைப்போமா? இயேசுவே, அவரை கூப்பிடுங்க. உங்கள் மேலே என் கண்ணை பதிய வைக்கிறப்பா. என் சொத்து நீங்கள் தான், என் செல்வம் நீங்கள் தான், என் மருத்துவர் நீர் தான், என் மருந்து நீங்கள் தான்ப்பா. என் செல்வம் நீர் தான், என் செல்வம் நீதான் ஐயா, என் சொத்து நீர்தான் ஐயா, என் ஆஸ்தி நீதான் ஐயா. அப்படி உள்ளுக்குள்ள ஆவியில் அப்படி எழுச்சிங்க. அவரை சொந்தம் கொண்டாடுங்க. சொந்தம் என்று இந்த உலகத்தில் சொல்லிக்கொள்ள வேற யாரும் இல்லை, எதுவும் இல்லைப்பா. எல்லாம் மாயை, எல்லாம் ஏமாற்றுகள், எல்லாம் ஏமாத்துறவங்க, எல்லாம் ஏதோ ஒரு லாபத்துக்காக, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக என்னை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இயேசுவே, அது என் பிள்ளையாக இருக்கட்டும், என் மனைவியாக இருக்கட்டும், என் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், என்னை பெற்றவங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அன்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என்ன நினைச்சு கூட இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைப்பா, நீங்கள் அப்படி இல்லைப்பா. உங்களுக்கு நான் எந்த யூஸும் ஆகாமல் எதுக்கும் பயனில்லாமல் இருக்கக்கூடிய பயனற்ற என்னை நீங்கள் நேசிக்கிறீங்க, என்ன அன்பு செய்கிறீங்க. தெய்வமே, உங்களை நான் இப்போ என்ன செய்கிறேன்? ரிசீவ் பண்ணுகிறேன். உங்களை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? இருதயத்திலே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்று யோவான் எழுதின நற்செய்தி 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி இந்து சகோதரர்களுக்கு சொல்லுங்க, அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகள். அத்தனை பேரும் பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஒரு ஏற்றுக்கொண்டா போதும். எனக்காக நீங்கள் வந்தீங்கிறத ஏற்றுக்கொண்டா போதும். இயேசுவே, எனக்காக நீங்கள் பாடுபட்டீங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். எனக்காக மறிச்சிங்க அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டா, இதயத்தில் ஏற்றுக்கொண்டா போதும். நீ வெளியில் சொல்ல வேண்டாம், நீ உள்ளத்தில் சொல்ல ஆரம்பி. உள்ளத்தில் அப்படி பேச ஆரம்பிங்க. வெளியில் சவுண்டு வராமல் உள்ள பேசுங்கன்னு சொல்கிறேன். ஆவியில் பேசுங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய சபைகளில் வாயில இருக்கிறாங்க. வாயில இயேசுவே வாரும், வாங்க ஆண்டவரே, இயேசுவா வாங்க, இயேசுவே எங்களுக்கு என்ன செய்ய விடுதலையை தாரும், விடுதலை அளிப்பவரே, இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வாயில சொல்றது, அறிவில சொல்றது, இது உன் சரீர ரீதியாக நீ சொல்லிட்டு இருக்கிறது. ஆனால் ஆவியிலே சொல்லு. ஆவியிலனா வெளியில சத்தம் வராது, இதயத்தில் பேசுங்க. என் கட்டப்பட்ட மனிதன் அப்பா, என் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க. சாபத்தின் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க. பாவத்தின் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க. என் ஆன்மா மரணத்தின் கட்டுக்களை அவிழ்த்து உள்ளத்தில் பேச ஆரம்பிங்க. இது அப்படியே அவரோட நீங்கள் என்ன செய்யுங்க? ஏற்கனவே இப்படி சொல்லி கட்டை அவிழ்க்கப்பட்ட நீங்கள், என் கட்டை நீங்கள் அவிழ்த்து, இப்போ உங்கள் பிள்ளையாக இருக்கிறப்பா, நான் உங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறேன். நீ நீதிமான்னு சொல்கிறவங்க இதை சொல்ல வேண்டாம். புதுசாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு விரும்புன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ இன்னைக்கு தான் இந்த செய்தியை கேட்பீங்கன்னா, இன்னைக்கு தான் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிங்க. இயேசுவே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் சொத்து, நீங்கள் தான் மருந்து, நீங்கள் தான் எனக்கு மருத்துவர், நீங்கள் தான். இந்த மாதிரி பிரச்சனையில் நோயில் இருக்கிறேன். உங்கள் ரத்தத்தால் இப்பொழுது நோயை எனக்கு குணமாக்கி இந்த கையை வியாதியின் கட்டுக்களை அழுத்து எனக்கு இப்பொழுது விடுதலை தாங்க. நீங்கள் அப்படி பேச ஆரம்பிங்க. ஆவியில் பேச ஆரம்பிங்க. வியாதி படுக்கையில் படுத்து கிடக்கக்கூடிய, படுக்கையில் இருக்கிற உனக்கு சொல்கிறேன் சகோதரனே, சகோதரியை, நீ சொல்லு. படுக்கையில் இருந்து சொல்லு. சொல்லிக்கிட்டே எந்திரிச்சிருவ. சொல்லிக்கிட்டே அந்த கட்டு அவிழ்ந்துரும். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வியாதி உன்னை விட்டு நீங்கிறோம். இந்த சுவிசேஷத்தின் ஒளி உன் இருட்டை வெளிச்சமாக்கும். உன் மரணத்தை இப்பொழுது உனக்கு ஜீவனை உயிரை கொடுக்கும். மரித்த உன் ஆத்மாவுக்கு உயிரளித்து உன் சரீரம், கட்டப்பட்ட சரீரத்தை கட்டவிழ்கிறது. இப்போ இங்கே ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் சொல்ற, நீங்கள் எப்பவுமே இந்த ரத்தத்தை பயன்படுத்தி இப்போ நீங்கள் நீதிமான் அறிகிறீங்க. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் நீங்கள். இயேசுவின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மாக்கள் நீங்கள். இயேசுவின் ரத்தத்தால் ஆமென் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவாட்டி நீ, பரிசுத்தவான் நீ, பத்தினி நீ. இதை சொல்லு. உங்கள் ரத்தம் என்ன பத்தினியாக்கி இருக்கிறது? உங்கள் ரத்தம் என்ன புனிதனாக்கி இப்பொழுது கடவுளுடைய ராஜ்யத்தில், அந்த பரலோகத்தில், ஆன்மீக உலகத்தில், அந்த தேவ தூதர்களோடு, அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு நான் ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு என் மனசாட்சியை சுத்திகரித்து என்னை அங்கே நிலைநிறுத்திருக்கிறதப்பா அப்படின்னு சொல்லுங்க. ரீமான கரபு சந்தரபதி அங்கீரபா நீதிமானா, நீதிமானா, ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், ஈஸ்வரத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான். உள்ளத்துல, வெளியில வாயில இல்ல, உள்ளத்துல அப்படியே பாருங்க, ஆவியில பாருங்க. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட
கர்த்தாவே, உயிரை தந்தீர், உயிரை தந்தீர், உயிரை தந்தீர் கர்த்தாவே, உயிரை தந்தீர், உயிரை தந்தீர், உயிரை தந்தீர் கர்த்தாவே, பாவம் போக்கி சாபம் நீக்கி பரிசுத்தமாக்கிறீர் கர்த்தாவே, பாவம் போக்கி சாபம் நீக்கி பரிசுத்தமாக்கிறீர் கர்த்தாவே, உயிரை தந்தீர், உயிரை தந்தீர், உயிரை தந்தீர் கர்த்தாவே, உயிரை தந்தீர், உயிரை தந்தீர், உயிரை தந்தீர் கர்த்தாவே, பலனை தந்தீர், பலனை தந்தீர், பலனை 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 தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர், வல்லமை தந்தீர், வல்லமை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர், வல்லமை தந்தீர், வல்லமை தந்தீர் கர்த்தாவே, அற்புதம் செய்யும் சக்தியை தந்தீர், சக்தியை தந்தீர் கர்த்தாவே, அற்புதம் செய்யும் சக்தியை தந்தீர், சக்தியை தந்தீர் கர்த்தாவே, புதுமை செய்யும் ஆற்றலை தந்தீர், ஆற்றலை தந்தீர் கர்த்தாவே, புதுமை செய்யும் ஆற்றலை தந்தீர், ஆற்றலை தந்தீர் கர்த்தாவே, கைகளை ஊட்டும் வல்லமை தந்தீர், வல்லமை தந்தீர் கர்த்தாவே, கைகளை ஊட்டும் வல்லமை தந்தீர், வல்லமை தந்தீர் கர்த்தாவே, கைகளை ஊட்டும் கரத்தை தந்தீர், கரத்தை தந்தீர் கர்த்தாவே, கைகளை ஊட்டும் கரத்தை தந்தீர், கரத்தை தந்தீர் கர்த்தாவே, மாயர் 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 மாயர். அப்படி ரெண்டு கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி உங்கள் கண்ணை சிலுவையில் பதிய ஆரம்பிங்க. இயேசுவின் சிலுவையிலே தொங்கிய இயேசுவின் மீது பதிய வைக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே கண்ணா விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் நிறைவேற்றவருமாகிய இப்படி சொல்லுங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை நிறைவேற்றுகிறவருமாகிய இயேசுவே, உங்கள் மேலே கண்ணை பதிய வச்சிருக்கிறேன். இந்த மக்கபே ஆகமத்தில் அந்த தாய் உங்கள் மேலே கண்ணை பதிய வச்சு, சிருஷ்டிகரே படைத்தவரே உங்கள் மேலே அனுபவிச்சு தன் 7 பிள்ளைகளுடைய உயிரையும் இழப்பதற்கு துணிச்சலாக இருந்தது போல உங்களை இழக்க முடியாது, பிள்ளைகளை இழக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா தேவனை நேசித்தார்கள். ஆபிரகாமுடைய ஆண்டவர் சொல்றாரு, நீ நேசிக்கிற அன்பு செய்கிற உன் மகனை கொண்டு வந்து பலியிடு, நீ தகன பலியிடு. ஆபிரகாம் சந்தோஷமாக, நான் பிள்ளைகள் அப்போ உங்களை நேசிக்கிறேன், ஏன்னா இந்த பிள்ளையை தந்தது நீங்கள், என் உடலை தந்தது நீங்கள், என் உயிரை தந்தது நீங்கள், மனைவியை தந்தது நீங்கள், எல்லாம் உங்களுடையது, உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு நான் தர்றது சந்தோஷமாக வரேன்னு சொல்லி தன் மகனை கூட்டிகிட்டு போகிறாருங்க. இதுபோல் இப்போ ஒப்படைங்க. இந்த உடல் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் தந்ததப்பா, இந்த உயிர் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் தந்ததப்பா, எனக்கு கொடுத்துருக்கிற அந்த மனைவி மக்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக எனக்கு தந்துருக்கீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு தந்திருக்கிறதுக்கு வரைக்கும் நான் அதை பேணி காக்கிறேன், அதுக்கு துணையாக இருக்கிறேன், அதுக்கு அதை அன்பு செய்கிறேன், அதுக்கு உதவியாக இருக்கிறேன், அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு பண்ணுறேன், அவங்க பலவீனத்தில் அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன், அவங்க கவலைப்படும் போது துக்கப்படும் போது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாத ஒரு கருவியாக நான் இருக்கிறேன். ஆனால் அவங்க எனக்கு சொந்தமான உங்களுக்கு சொந்தமானவங்க, ஏன்னா உங்களால் படைத்தவங்க, உங்களால் உருவாக்கப்பட்டவங்க. உயிர் உங்கள் கையினால் வளைந்தப்பட்ட சரீரங்களப்பா. தெய்வமே, இதை நான் நினைக்கல, இதுவரைக்கும் நான் நினைக்காததுக்காக வருத்தப்படுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன். இப்படி ஒரு சிந்தை எனக்கு இல்லாதனால, இதை நினைச்சு வாழாதனால நான் வெட்கப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். ஆனால் இப்பொழுது இந்த சுவிசேஷத்தின் மூலமாக, இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த ஜெபக்கூட்டத்தின் மூலமாக, இந்த தூயாவி திருத்தல் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் யார், என்னை எப்படி படைச்சிருக்கிறீங்க, என்னை எவ்வளோ அழகாக படிச்சு எப்படி பேச ஆரம்பிங்க, அவரோடு உறவாட ஆரம்பிங்க, ஆவியில் உறவாட ஆரம்பிங்க. இங்கே நீங்கள் இப்படி உறவாடும் போது தேவன் உங்களோடு உறவாடுவார். அவர் அடுத்து பேச ஆரம்பிப்பார். அடுத்து நீங்கள் காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு படுத்திருக்கும் போது உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். நீங்கள் நடந்து போகும்போது உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். இப்போ இப்படி உங்கள் ஆவியில் நீங்கள் அப்படி எல்லாரும் பேசுங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொன்ன அப்படி பேச ஆரம்பிங்க. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமா இல்லப்பா. இதுவரைக்கும் கோயில்களுக்கு போயிட்டு நீங்கள் பேசுகிறது நான் கேட்கல, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கல. ஏன்னா மாமிசத்தில் பேசினேன், மாமிசத்தில் என்ன செஞ்சேன், உங்களை நீங்கள் பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன்.
அது நடக்கலை. இப்போ என் ஆவியில் நெஞ்சிருக்கிறேன். என் ஆன்மா உங்கள் இரத்தத்தால், உங்களுடைய மாசற்ற பிள்ளை இயேசுவின் இரத்தத்தால் இப்பொழுது உயிரடைந்திருக்கிறது. உங்கள் மாசற்ற பிள்ளை எப்படி சொல்லுங்க, உங்கள் இயேசுவின் இரத்த, உங்கள் மாசற்ற பிள்ளை இயேசுவினுடைய இரத்தத்தால் என் ஆன்மா இப்பொழுது பரிசுத்தம் அடைந்திருக்குது. அப்படி சொல்ல ஆரம்பிங்க. உங்களுடைய மாசற்ற பிள்ளை இயேசுவினுடைய இரத்தத்தால் இப்பொழுது நான் புனிதம் அடைந்திருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு அந்த இரத்தம் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறது. உங்க மகனாக என்ன செஞ்சிருக்கிறதா உருமாற்றி இருக்கிறது, எனக்கு தகுதியை கொடுத்திருக்கிறது. சொல்ல ஆரம்பிங்க. அப்படி பேசுங்க, அப்படி உறவாடுங்க. ஜெபிக்கிறதுக்கு சட்டியில் இருந்தால் தான் வரும். இந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை உன் இதயத்தில் தங்க வை. இந்த மாதிரி தேவன் அவங்களை உங்கள் இதயத்தில் தங்க வைங்க. உங்கள் சிந்தையில் நீங்கள் அவரை கொண்டு வாங்க. கர்ரபதி அந்தரவா லியா கர்ரபதி அந்தரவா, இங்கே தான் அருள் இறங்குகிறது, ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இப்படி பேசிப்பார், ஆசீர்வாதம் உன் மேலே வரும், உன் பிள்ளைகள் மேலே வரும். அவர் சொல்கிறார், என் வார்த்தையை உன் இருதயத்தில் நீ வச்சிருந்தனா, என் வார்த்தையின்படி நீ பேச ஆரம்பிச்சனா, என் வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சனா, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். என் வார்த்தையை புறக்கணிச்சுட்டு, என்ன புறக்கணிச்சுட்டு வேற்று தெய்வங்களை நீ வழிபட்டனா, செல்வத்து மேலே பற்று வச்சிருந்தனா, மனுஷன் மேலே பற்று வச்சிருந்தனா, நீ சாபத்துக்குள்ளாவாய். இதை உபாகமத்தில் 11, 26, 27 சொல்றாரு. 26 உனக்கு நீ என் வார்த்தையை உள்ளத்தில் வைக்கும்போது, உன் வீட்டில் நீ பயன்படுத்தும் போது, நீ படுத்திருக்கும் போது பயன்படுத்தும் போது, நீ நடக்கும் போது பயன்படுத்தும் போது, உன் பிள்ளைகளுக்கு அதை நீ பயன்படுத்தும் போது உனக்கு ஆசீர்வாதம், உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம், உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை சொல்லி அப்படி சொல்லுங்க. உபாகமம் 11:26 படி இப்போ உங்கள் வார்த்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷ வார்த்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இயேசுக்கு நான் இருதயத்தை திறந்து கொடுக்குறேன். இயேசுவே, இந்த இருதயத்தில் இங்கே வந்து தங்கும். இந்த உடல் உங்களுக்கு சொந்தமானது. இந்த உடல் பரிசுத்த ஆவியானவரே உங்கள் ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் தங்குங்க. நீங்கள் பேசுங்க. எப்படி பேசாரு, இப்படி வீட்டில் பேசு. இப்படி தனியாக நீ பைக்கில் போகும்போது பேசிக்கிட்டே போ. இந்த சிந்தையிலே நீ வாழ ஆரம்பி. இந்த சிந்தையிலே நீ என்ன சாப்பிட ஆரம்பி. இந்த சிந்தையிலே நீ படுத்து தூங்க ஆரம்பி. என் வார்த்தை விடுத்து நான் உங்களை குணமாக்குறேன், சுகமாக்குறேன் சொல்றார். தேங்க்யூ ஃபாதர். அப்படியே தலைக்கு மேல் கரங்களை கூப்பி முழங்கால் படியிட்டு தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து நாம் அவரை தொழுது கொள்வோமா. அப்படியே முழங்கால் படியிட்டு ரீமானார் கரபு சங்கரபதி அந்தரபா தல் கரபதி எம் பிரபு செல்வியா ரில் கரபதி அங்கரபதி அந்தரபா லியா ரபதி எம் பிரபு செல்வியா. இதே வீட்டில் பண்ண ஆரம்பி. நீ வேலை செய்கிற இடத்துல எப்படி தொழுகை பண்ண ஆரம்பி. இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிங்க. இப்போ நான் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை கீழே சொல்லுவார், நீ கால் வைக்கிற தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும். நீ யாரோட பழகுறையோ, நீ யாரோட நட்பு வச்சிருக்கிறையோ அவர்களெல்லாம் இந்த சுவிசேஷத்தின் மூலம், இந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். பெல் கரதி அங்கி மரபோஷோ இப்படியை பயன்படுத்தி இப்போ நோய் தீரும். இப்போ சொல்லுங்கள், உங்கள் ரத்தமாகிய மருந்தை நான் பூசுகிறேன். இந்த வலி நீங்கட்டும், இந்த பாரம் நீங்கட்டும், இந்த கட்டி மறையட்டும். சொல்லு. செயலிழந்து போன உறுப்பு செயல்படட்டு சொல்லு. செத்து போன இந்த உறுப்பு இப்பொழுது செயல்படட்டு சொல்லு. உயிரடைட்டு சொல்லு. இந்த வார்த்தைக்கு பவர் உண்டு, இந்த ரத்தத்துக்கு பவர் உண்டு. இந்த ரத்தத்தால் இப்போ அசைக்க முடியாத இந்த கை இப்பொழுது என்ன செய்யட்டும், அசைக்கும்படி சக்தி பெறட்டும். இப்பொழுது உங்கள் வல்லமையை கட்டவிழ்க்கிறேன், உங்கள் ஆற்றலை கட்டவிழ்க்கிறேன். இந்த நரம்பு மண்டலங்களை பலனடைன்னு சொல்லு. நீ சொல்லு. இயேசுவின் நாமத்தினால், அவருடைய வார்த்தையினால் உனக்கு சொல்லுகிறேன். இந்த நரம்பு மண்டலங்கள் பலனடைன்னு சொல்லு. செயலிழந்து போன நரம்புகள் பலனடையும். செத்து போன செயலிழந்து போன சரீர மண்டலங்கள், கையாக இருக்கட்டும், இல்லை இடுப்பாக இருக்கட்டும், இல்லை கண்ணாக இருக்கட்டும், செயலிழந்த பார்வை கம்மியாக இருக்கா, உடலில் நீ பலகீனமாக இருக்கிறியா, இப்போ சொல்லு. இதை பயன்படுத்த ஆரம்பி. அது சரியாக இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு
எப்படி டாக்டர் சொல்கிறாரு, இது சரியாக தெரியும், நீ மாத்திரை போட்டு ஆகணும், காலையில் மாத்திரை போடு, சாயங்காலத்தில் மாத்திரை போட்டு போடுறதில்ல. இது போல இது மருந்து, இயேசுவின் ரத்தம் மருந்து, இயேசுவின் நாம மருந்து, அவருடைய வார்த்தை உனக்கு மருந்து. ரீமானா கரபோ சம்பி போத்தனா ரில் மரதி அங்கி மரபோ ஷோ பயன்படுத்து. லெஸ் 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 தேங்க்யூ ஃபாதர். அப்படியே கண்களை மூடியவாறு அமர்ந்திருப்போமா? நீ கண்ணை மூடி பண்ண வேண்டிய ப்ரேயர் தியானம் இதுதான். தியானம் என்பது இதுதான். நீ உட்கார்ந்து ஆவியில் பேச ஆரம்பி. இப்போ இந்த கேட்ட சுவிசேஷத்துப்படி அந்த அம்மா பேசுன மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிங்க. என்ன அவ்வளோ அழகாக படுத்திருக்கிறீங்க. என் உள்ளுறுப்புகளை நான் நினச்சி பார்க்குறேன். காற்றை எவ்வளோ அழகாக படுத்திருக்கிறீங்க. அது எவ்வளோ அழகாக இயங்கிட்டு இருக்கு. எத்தனை பேரும் அந்த காற்றை இழந்து இதயத்தில் துடிப்பு இல்லாமல் அவங்க இன்றைக்கி அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்கப்பா. ஆனால் என் காற்று இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கு, நல்லா இயங்கிட்டு இருக்கு. என் காற்றை இயங்கிக்கிட்ட சக்தி நீங்கள் தான். உங்கள் ரத்தம் என் காற்றை இயங்கிட்டு இருக்கு. வேலுமா சொல்லு, உள்ள பேச ஆரம்பி. தேங்க்யூ. கிட்னி, எத்தனை பேர் கிட்னி இழந்து, கிட்னி செயலிழந்து, கால் வீங்கி, வயிறு வீங்கி, முகம் வீங்கி, ரத்தம் அங்கே பழுதடைஞ்சி இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பல லட்சம் செலவழித்தாலும் அவங்க வாழ்க்கை சீக்கிரத்தில் முடிஞ்சு போகுது, செத்து போயிடுறாங்க. ஆனால் அது இல்லாமல் ஆண்டவரே என்னை எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறீங்க. எனக்கு கிட்னி எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, நல்ல மோஷன் போயிட்டுருக்கு, நல்ல யூரின் போயிட்டுருக்கு, தெய்வமே நல்ல வேர்வை போயிட்டுருக்கு. எவ்வளோ என்ன அழகாக வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கிறீங்க. இப்படி சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பி. உள்ளத்தில் அப்படி பேச ஆரம்பி. எவ்வளோ நீங்கள் என் மேலே அன்பு வச்சுருக்கிறீங்கப்பா. இதை பற்றி அறியாமலே, இந்த சுவிசேஷத்தை கேட்காமலே நான் வாழ்ந்து கொண்டு இத்தனை காலம் வாழ்ந்துட்டேன். ஆனால் இதை கேட்கும்படி நீங்கள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீங்களே, இதுபடிப்பட்ட ஒரு நாளை எனக்கு தந்திருக்கிறீங்களே சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிங்க. படுக்கையில் இருக்கிறவங்க நீங்கள் இதை பயன்படுத்தி உன் படுக்கையில் எழுப்பி நடக்க ஆரம்பி. பேதுரு மாமியார் படுக்கையில் கிடந்தபோது இயேசு வந்து அங்கே நினைச்சார், சோம் வைக்கிறார். எழுப்பி வீட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தார், சமையல் செய்ய ஆரம்பித்தார், வீட்டு காரியங்களை கவனிக்க ஆரம்பி. இதே போல் வீட்டு காரியங்களை கவனிக்க முடியலையே, வீட்டினுடைய கடமையை செய்ய முடியலையே, முடியாமல் பலகீனத்தோடு வேதனையோடு மன உளைச்சலோடு இருக்கிற தங்கச்சி, தேங்க்யூ அக்கா, நீ இப்போ அடிச்சு இந்த வார்த்தையை பயன்படுத்தி உன் வீட்டு வேலையை செய்ய ஆரம்பி. உனக்கு பலன் வரும், உன் சரீரத்துக்கு பலன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபாதர். ரீமா நர்கரபு ஷம்பி போத்தனா ஒல்கரபோதி அம்ரபா. சும்மா போய் கோயிலில் போய் கையை கட்டிட்டு பாட்டு பாடிட்டு சும்மா கட்டிட்டு வராம நீ இப்படி உட்காந்து தனியாக உட்காந்து என் சரீரத்தை இப்பொழுது செயல்படும்படியாக உங்கள் வல்லமை இப்பொழுது என்னை நிரப்புகிறது, என் கண்ணை இயக்குகிறது. ரீமா நர்கரபு ஷல்வியா. நான் வந்து மேடையில் ஏறின உடனே இந்த கேசியை ஆன் பண்ணிட்டு மைக் இது பண்ணுறேன். ஒரே சவுண்டு ஊச்சல் போடுது, ஒரே இறைச்சல். நான் சொன்னேன், இந்த மைக்கை வச்சு இந்த பாடல் பாடி முடிக்கும்போது இந்த ஆம்பிள்பாடு என்ன செய்யணும் சரியாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், இறைச்சல் இருந்துச்சு, சத்தம் இருந்துச்சு. உடனே இந்த வேறு மைக்கு மாற்றினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அதில் செயலிழந்து ஆம்பில் செயலிழந்து கொண்டு அந்த ஆஃப் என்ன செய்ய செயல்பட்டு அந்த சவுண்டு வராது நினச்சி உடனே உங்களுக்கு தெரியும். நான் அந்த மைக்கை என்ன செஞ்சேன்னா ஆன் பண்ணேன். அந்த அடாப்டரை சுருவி அந்த ப்ளக்கை மைக்கு அந்த மாட்டி இந்த மைக்கை ஆன் பண்ண உடனே அந்த இறைச்சல் சவுண்டு இல்லைங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அந்த மேடையில் ஏறின உடனே இந்த இடத்துல நான் அற்புதத்தை பார்த்தீங்க. இது நான் பண்ணேன் உங்கள் ரத்தத்தால், உங்கள் பையன், உங்கள் பிள்ளை அந்த மாசற்ற வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஃபால்ட் எல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு மனசுகளை நினச்சிக்கிட்டு இப்பொழுது இந்த மைக் இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்டைல் பண்ணி பேசணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சிந்தையோட இந்த மன இதோட உங்களால் முடியும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், இதை ஆப்ரேட் பண்ண. இப்போ ஆப்ரேட் பண்ண முடியாமல் இருந்த அந்த அந்த ஃப்ரீ ஆம்பு எடிச்சுன்னா இந்த லைட்லாம் எரியாமல் இருந்துச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக் எடி செஞ்சுட்டு இருக்கு. இந்த பேச படித்து இந்த பச்சை இந்த சிவப்பு எடிச்சு இந்த லைட் ஏறி இறங்கும். அது இப்போ எடி செஞ்சுட்டு இருக்கு. அது நான் அந்த சொன்ன உடனே அந்த மைக்கை பயன்படுத்த ஆரம்பித்த உடனே அது பயனாகிட்டு இருக்கு. இப்போ நடந்துச்சிங்க அந்த மிராக்கள். அதனால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எந்த இடத்துல முடியலையோ, எது நடக்கலையோ, எது வேணுமோ இதை பயன்படுத்தும். அந்த ரத்தத்தை பயன்படுத்தி அந்நிய பாசையில், அந்த தூக்கர் பாசையில், அந்த பரலோக பாசையில் ஒரு 4 வார்த்தையை பேசின உடனே அப்படியே நடந்தது. இப்பொழுதும் உங்களுக்கும் நடக்கும் சொல்கிறேன். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற எல்லா இடத்துலையும் இது நடக்கும். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 1000, 2000, 3000 பேர் அன்னைக்கு என்ன செய்தார்கள்? இந்த இயேசுடைய இரத்தத்தை, இந்த இயேசுடைய நாமத்தை பயன்படுத்திய பொழுது இந்த ஆன்மாக்கள் உயிரடைஞ்ச இந்த சபையில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கூட்டத்தோடு சேர்ந்தாங்க. ஐயா, இன்னைக்கும் உலகம் வந்து இந்த சுவிசேஷம் போயிட்டு இருக்கு. உலகம் வந்து இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இயேசுவோடு அந்த பரலோக ராஜ்யத்தோடு ஆன்மாக்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
ವಿಮಾನ ಕರಬದಿ ಎಂದರವಲ್ಲ ಎಂಗರಬದಿ ಎಂದರವ புத்தனாதி அங்கிமரபு செல்வியா இலாத்தியா கரபதி எம்பிரபு செல்வியா. உங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே, என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலே வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அன்பை என் அப்பாவே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவரே, இந்த ஆன்மாவுக்கு துணிச்சலையும் பலத்தையும் சக்தியும் கொடுக்கிறவரே, இது ஒரு நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளுடைய ஆன்மாவுக்கும் துணிச்சல் அடைவதாக, இழப்பதற்கு உயிரை இழப்பதற்கு, உடமைகளை இழப்பதற்கு, உறவுகளை இழப்பதற்கு, உம்மை விட வேற இந்த உலகத்தில் எனக்கு எந்த உறவும் பெருசல்ல, உம்மை விட இந்த உலகத்தில் எந்த செல்வமும் எனக்கு பெருசல்ல, உம்மை விட இந்த உலகத்தில் என் உயிர் எனக்கு பெருசல்ல அப்படின்னு அந்த தாய், அந்த பிள்ளைகள் 7 பிள்ளைகளும் நினைச்சு உமக்கு மதிப்பு கொடுத்து, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து, உமக்கு தன்னை அர்ப்பணித்தது போல இது நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. ஈமான் ஆபிரகாம், என் மகனை விட என் மகன் பெருசு இல்லை, நீங்கள் தான் பெருசு. ஒரே ஒரு பையன், 100 வயசுக்கு அப்புறம் ஒரு பையன், அந்த பையனை பலியிட சோதிக்கும் போது பலியிடறதுக்கு அவர் சந்தோஷமாக போனார். உங்களுக்கு தானப்பா, உங்களுக்குரிய தானப்பா, நீங்கள் கொடுத்தது தானப்பா, இதை நான் பலியிட போனார். இத்தகைய துணிச்சலை ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை ஆபிரகாம் சொல்கிறார். மகன் கேட்குறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அதை ஆண்டவர் தருவார்ப்பா, அவர் பார்த்துட்டு வரப்பா, வாப்பாடு கூட்டு போகிறார். அதான் விசுவாசம். அதே போல் தன் மகன் கையை கட்டி விறகு அடக்கி விறகு மேலே தூக்கி வச்சு கத்தி எடுத்து ஓங்கும்போது தேவதூதன் சத்தமிடுகிறான், ஆபிரகாமே, ஏ ஆபிரகாம், உன் புள்ள மேலே கை போட்டுறாத, கத்தியை அடிக்கிறாத, வச்சிடாத, பலியிடப்பட வேண்டிய உன் புள்ள இல்லை, நிறுத்து, கத்தியை கீழே போடு, பக்கத்தில் பாரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து கொண்டு வந்து நீ பலியிட்டு சொன்னார். அந்த ஆட்டுக்குட்டி தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைதிக்கு அந்த இயேசு வரவேற்போம். எல்லா 2 கரங்களை தட்டி, இயேசுவே உங்களை வரவேற்பு ரிசீவ் பண்ணுகிறப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை, எங்களுக்காக இரத்தம் சிந்திய இயேசுவே, மாசற்ற விளையாடப்பட்ட உங்களுடைய இரத்தத்தை முத்தம் செய்கிறோம். மாசற்ற உங்களுடைய விளையாடப்பட்ட காயங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகள் இப்போது விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை அடைவார்களாக, பாவத்திலிருந்து விடுதலை அடைவார்களாக, இந்த ஆத்மா மரணத்திலிருந்து விடுதலை அடைவார். இந்து சகோதரர்கள் உங்கள் நாமத்தை பயன்படுத்தி, உங்கள் இரத்தத்தை பயன்படுத்தி உண்மை இப்பொழுது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் முக்தி அடைவார்களாக. அவருடைய அந்த தியான பயிற்சியில் இருக்கக்கூடிய இந்த மூலாதார சக்கரங்கள், மணிப்பூர சக்கரங்கள், சுவாதீன சக்கரங்கள், இந்த 7 சக்கரங்களும் இப்பொழுது ஆப்ரேட் ஆகி செயல்படும்படியாக, செயலிழந்து கிடக்க செத்து கிடக்கூடிய உறுப்புகள் எல்லாம் இப்போது உயிரடையும்படியாக, செயல்படும்படியாக இயேசு வல்லமுள்ள நாமத்திலே கட்டளையிடுகிறேன். எல்லா கணத்தையும் மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம